அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காமிதுன் குமார். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். முச்சங்கத்தில் தவிழ்ந்த தமிழால், என் அங்கத்தில் கலந்த தமிழால், எண்ணிலங்கா வார்த்தைகளை கொண்டு எண்ணில் நிறைந்த தமிழால், முத்தமிழ் சொல்லெழுத்து தித்திக்கும் தென் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் என் அன்னை மொழியால் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். விழுந்து கிடந்தால் செந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும், மனதில் உறுதியும் வாக்கினில் இனிமையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சீறு போற்றும் ஞானமும் பாறு போற்றும் ஒழுக்கமும் கொண்ட தாளாளர் அவர்களையும் அன்பரிசு 1000 மேதிலின் பிள்ளைக்கு பெரும்பரிசு கல்வி என பேசு என மாணவர்களை கல்வி நேரில் வழிநடத்தும் பண்பும் ஓய்வில்லாமல் உழைப்பதால் தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் உள்ளது இடிகாரம். அப்படி உழைத்து உயர்ந்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அவர்களையும் எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கள் பிறப்பில் பெரிதல்ல, பிறப்பில் கற்றலும் கற்றலின்படி நிற்றலும் பெரிதென்ப. இப்படி எம் பள்ளி சிறப்பாக இயங்குவதற்கு காரணமாக உள்ள எம் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, வளரும் நாடுகளில் இந்தியா என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். மொழியாலே பிரிந்தாலும் குலத்தாலே நாம் எல்லாம் இந்தியரே. மனிதனின் வேகத்திற்கும் திறனுக்கும் ஈடு கொடுக்கும்படி இந்தியாவில் தொழில்நுட்பம் மிக பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. போரிலிருந்து நம் நாட்டை காக்க இராணுவம் தனது இராணுவ பலத்தை உயர்த்தி கொண்டே வருகிறது. விண்கலங்களை உருவாக்கியதன் மூலம் பூமியில் வாழுகின்ற நாம் விண்வெளியில் வசிக்கும் அளவிற்கு அறிவியல் எட்ட முடியாத வளர்ச்சி அடைந்துள்ளது. அறிவியலால் ஏற்பட்ட மாற்றங்கள் மனித வாழ்க்கையை மிகவும் எளிமையாக மாற்றிவிட்டது. விவசாயத்திற்கு நீர் பாய்ச்சவும், களை எடுக்கவும், அறுவடை செய்யவும் தொழில்நுட்பம் பயன்பட்டு வருகிறது. வசதிகள் இங்கு இல்லை என்று அயல் தேசம் தேடிச் செல்லும் என் குலமக்களே, எத்தனை மதங்கள் இங்கே எனினும் ஒற்றுமை இங்கே குறைந்ததில்லை. ஓவியங்கள் 1000 மொழி பேச, காவியங்கள் பல 100 வரலாற்றை வாழ்க்கை என பாவிக்க, கடந்த காலம் எல்லாம் கடிகாரம் என நாட்குறிப்பென நாட்காட்டி நினைவுபடுத்த முன்னேற்ற நாம் முடங்கி போயா உள்ளோம். என்றுமே நம் தேசம் உயர்ந்ததுதான். இந்தியாவை வளர்ந்து வரும் நாடாக யாரும் பார்க்கவில்லை, வளர்ந்த நாடாகவே பார்க்கின்றன. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் இது அது போல பிரிதில்லையே. இன்னரு நீர்கங்கை ஆறு எங்கள் ஆறே, இங்கே இதன் மாண்பிற்கு எதிரேது வேறு. பன்னரு உபனிட நூலெங்கள் நூலே, பார்மிசை ஏதோடு நூல் இது போல. பொன்னொழிர் பாரத நாடெங்கள் நாடே, போற்றுவோம் எமக்கில்லை ஈடே என்றார் மகாகவி பாரதி. அடிமை விலங்கை அறுத்து சுதந்திர காற்றை சுவாசித்து 75 ஆண்டுகள் மக்களாட்சி தேரே போராடி இழுத்து வருகிறோம். யாரும் ஊரே யாவரும் கேளீர், வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம். வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா. நமது இந்தியா ஏழை நாடுகள் பார்த்து வியந்து போகும் அளவிற்கு பல்வேறு வளங்களை கொண்டுள்ளது. எனவே எதிர்கால இந்தியாவை கட்டி எழுப்புவது நாம் அனைவரது கடமையாகும். நன்றி, வணக்கம்.